வித்தியாசமா பார்க்கணும். ஆனா என்னோட தலைமுடி நனைஞ்சிடுமே. நான் ஒரு புது ஷெல் கண்டுபிடிச்சிட்டேன். நான் தான் ஜோஷ் என்னோட புது டார்கெட்டுக்காக தேடிக்கிட்டு இருக்கேன். இதோ என்னோட புது டார்கெட் கிடைச்சிருச்சு. அட்டாக்! ஊப்ஸ், ஒண்ணுல சும்மா டைவ் அடிச்சு பார்த்தேன். ஹே, உனக்கு என்ன ப்ராப்ளம் ஜானஸ்? நீ ஸ்விம் பண்ண வரலையா? எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. ஆவ், உனக்கு தண்ணிய பார்த்தா பயமா என்ன? பயம்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் ஸ்விம் பண்ணு. ஓகே பசங்களா, இன்னைக்கு ஸ்விம்மிங் டைம் முடிஞ்சு போச்சு. நான் கொஞ்சம் டைவ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். போங்க. உன்னையும் சேர்த்துதா ஜானஸ்? என்னால முடியாது. எனக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க ஜானஸ்? எனக்கு ரொம்ப சீரியஸான வியாதி ஒண்ணு இருக்கு. நான்சென்ஸ். நான் இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. இது ரொம்ப ரேர். என் பக்கத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கும் இந்த வியாதி வர சான்ஸ் இருக்கு. அப்புறம் உங்க இஷ்டம். நீ இந்த ஸ்விம்மிங் கிளாஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகறதுக்காக போய் சொல்றியா என்ன? இல்ல இல்ல இல்ல, எனக்கு ஸ்விம்மிங் பிடிக்கும். ரொம்ப நல்லது. ஜானி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா ஜானஸ்? நீ ஏன் ஸ்விம் பண்ணல? ஸ்விம்மிங் குழந்தைகளுக்காக தான். ஓ, நான் நினைச்சேன் நீ வந்து. அதான் உன்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் இல்லையா? நீ ரொம்ப யோசிக்கிற. என்னோட பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக்க பாத்தியா? அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அதோட விங்ஸ் ஈரமாச்சுன்னா அதால பறக்க முடியாது. விக்டோரியா, நீ ஜானஸ பாத்தியா? ஆ, இல்ல. அவளுக்கு இன்னைக்கு மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனால நான் தனியா வந்துட்டேன். எல்லாம் நல்லா சாப்பிட்டு போங்க. என்னோட முடியில இருந்து ஏதாவது வாசனை வருதா? இதுல பூண்டு ஸ்மெல் வர்ற மாதிரியே இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் ஜாஷ் தான். ஓ, ஜானஸ், இது வெறும் தண்ணி தான். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. யார் வேணாலும் ஸ்விம் பண்ணலாம். விக்டோரியா, எலியட், இது வெறும் தண்ணி தான். ஓ கம் ஆன் ஜானஸ், இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. ஓகே ஓகே, என்னால முடியும். ஹேய், நான் ஸ்விம் பண்றேன். என்னால ஸ்விம் பண்ண முடியுது. No. நீ யாரு? என் பேரு ஜானஸ். உனக்கு நான் அவளியே? இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. அப்படிதான் நினைக்கிறேன். நீ யாரு? என் பேரு ஜானஸ். நான் இதுக்கு முன்னாடி உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்ல. நீ என் கூட வரியா? என்னால தனியா விட்டு ரொம்ப நேரம் வெளியே இருக்க முடியாது. ஆனா என்னால தரையில மட்டும்தான் வாழ முடியும். என்னை காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ். நல்ல வேளை ஹெல்ப் பண்றதுக்கு நான் இருந்தேன். ஆனா ஸ்விம்மிங் தெரியாம இந்த மாதிரி ஆத்துல எல்லாம் இனிமே குளிக்க வராது. என்னால ஸ்விம் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைச்சா கண்டிப்பா ஸ்விம் பண்ணுவேன். ஆனா எனக்கு யாரும் ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்தது இல்ல. இது முட்டாள்தனமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஸ்விம்மிங் ப்ராப்ளமா இருந்தது இல்ல? இல்ல, நான் எப்பயுமே தண்ணியில தானே இருக்கேன். தண்ணிக்கு வெளியில வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கும்? அது கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். இங்க நல்லா ஓடி விளையாடி மியூசிக் கேட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். மியூசிக்கா? அப்படின்னா? அப்படின்னா இரு நான் காட்டுறேன்.
Video by visualc2blogspot.com. அவ எங்க போயிருப்பா? இத கேட்கும்போது என்னோட உலகம் எனக்கு ஞாபகம் வருது. அழகான மேகங்கள், தண்ணிக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன மீன்கள். அது மட்டும் இல்ல, என்ன போலவே தண்ணிக்கடியில பல கடல் இளவரசர்கள் இருக்காங்க. கடல் இளவரசிகள் கூட இருக்காங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆட்டம் பாட்டம் எப்பயுமே ஜாலியா இருப்போம். எங்களை விட சந்தோஷமா வேற யாராலையும் இருக்க முடியாது. ஓப்ஸ், எனக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் இப்போ போகணும். நீ திரும்பி வருவியா? எனக்கு தெரியாது, ட்ரை பண்றேன். நான் உனக்கு ஸ்விமிங் கத்து தரேன். நிஜமாவா? இத கேட்கவே நல்லா இருக்கு. எலியட் வந்து தூங்கு. ஜேனஸ்க்கு ஒண்ணும் இல்ல. அவ எங்கயாவது ஆத்து பக்கம் உட்கார்ந்துட்டு வந்திருப்பா. அவ்வளவுதான். நல்லா சாப்பிடு. அக்வானஸ், ஜேனஸ், எனக்கு உன் கூட வரணும் போல இருக்கு. நான் சீக்கிரம் வந்துடுறேன். மேஜிக் ஷாட்ஸோட கிராவிடேஷனல் கொலாப்ஸ்னால தான் பிளாக் ஹோல்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு ஆஸ்ட்ரோனமர்ஸ் சொல்றாங்க. அவங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். ஏன்னா இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணது என் தாத்தாவோட தாத்தா தான். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அவரு மழையை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணாரு. அந்த ஆராய்ச்சி என்னன்னா, மழையினால நம்ம பூமியில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புறாரு. எனக்கு உன் கூடயே வரணும் போல இருக்கு. நான் சீக்கிரமே வந்துடுறேன். எலியட், இங்க ஒருத்தி மட்டும் கிளாஸ்ல இல்லவே இல்ல. ஒருவேளை அவ வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காளோ என்னவோ. ஒண்ணு அதுவா இருக்கணும், இல்ல அவ யாரையாவது லவ் பண்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா மிஸ்டர் மால்கம், குறுக்க வந்ததுக்கு மன்னிக்கணும். எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லலாம்னு வந்திருக்கேன். தாராளமா நீங்க சொல்லலாம். ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கிளாஸுக்கு ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு கிடைக்க போறாரு. அவரை எல்லாரும் வெல்கம் பண்ணுங்க. பயப்படாம உள்ளவா. எல்லாரும் பாருங்க, இவன் தான் அக்வானஸ். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி வந்த? நான் உன்னை மிஸ் பண்ணேன். ஆனா நீ தண்ணிக்கு வெளியில வாழ முடியாதுன்னு நினைச்ச. உனக்கு ஒண்ணும் ஆகாதா?
அப்படிதான் Video by நினைக்கிறேன். ஆனா என்னால இனிமே திரும்பி தண்ணிக்கு போக visualcityblogspot.com. முடியாது. நீ எனக்காக தான் இங்க இப்ப வந்தியா? உன்னோட உலகத்தை பத்தி நான் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நீ கவலைப்படாத, நான் உனக்கு சீக்கிரமாவே ஸ்விம்மிங் கத்து கொடுக்கறேன். அத பத்தி எனக்கு இப்ப எந்த கவலையும் இல்ல. நம்ம இங்க பாக்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. ஓ, உனக்கு ஸ்விம்மிங்க பத்தி கவலை இல்லையா? இரு உனக்கு புதுமையா ஒண்ணு நான் கத்து கொடுக்க போறேன். தண்ணிக்கடியில இருக்கிற உலகத்தை விட இந்த உலகம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் இத்தனை உயிரினங்கள்லாம் பார்த்ததே கிடையாது. கவலைப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. வா, நான் உனக்கு எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட புது ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். அக்வானஸ். ஹலோ. எங்களோட ஸ்கூலுக்கு நான் அன்போட வரவேற்கிறோம். அவனுக்கு தைரியமா உன் கையை கொடு. நாங்க இங்க இப்படிதான் கிரீட்டிங் கொடுத்துக்குவோம். உன்னை பார்த்ததுல சந்தோஷம். அக்வானஸ் கிட்ட அவன் நம்பருமே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, தண்ணி இந்த குழாவை ரொம்ப நேரமா மூடணும்னு ட்ரை பண்றேன். முடியல. இதை எப்படி மூடுறதுன்னு தெரியல. ஓ, என்னோட பொருள்கள் இது எல்லாம் நாசமாயிடுச்சு. உங்களோட உலகம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பைப்ல இருந்தெல்லாம் தண்ணி வருது, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தேன்னா உனக்கு எல்லாமே பழகிடும். அவ்வளவுதான். நீ சொல்றது கரெக்ட் தான். கொஞ்ச நாள் இங்க இருந்தா எனக்கு எல்லாம் பழகி போயிடும். நீ என்ன நம்பு, நான் சொல்றது கேளு. எல்லாரும் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? கூற்று இப்பதான் இதை ஒட்டிட்டு போனாங்க. ஸ்விம்மிங் காம்படிஷனா? இந்த காம்படிஷன் மனுஷங்களுக்கும் மான்ஸ்டர்ஸ்க்கும் நடக்க போதான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபேமஸ் ஆறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீ அங்க கூட ஸ்விம் பண்ணவில்லை ஜானஸ்? இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதுல நான் எப்படியாவது ஜெயிக்கணும். இப்ப நான் என்ன பண்றது அக்வானஸ்? எனக்கு ஸ்விம்மிங்கே தெரியாதே. கவலைப்படாத, நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம். இன்னைக்கு அருமையான சாப்பாடு, மத்தியானம் மீன் குழம்பு. இந்த பையன் ஏன் இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டான்? இங்க என்ன நடக்குது? நீங்க எல்லாம் மீன் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இங்க பாரு அக்வானஸ், நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்த்தது இல்ல. அதனாலதான் உனக்கு இது புதுசா தெரியுது. ஆனா இது ரொம்ப தப்பு. இங்க எல்லாமே டிஃபரெண்டா தான் இருக்கும். பழகிக்க. நாளைக்கு பார்க்கலாம். அக்வானஸ், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த ரூம் ரொம்ப சூடா இருந்தது, படுக்கவும் பிடிக்கல. அதனாலதான் இங்க வந்துட்டேன். ஓ, ஓகே. இங்க பாரு, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஓ, அதை விடு. நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே, இதுதான் மனுஷனோட எலும்பு கூடு. இதுல இருக்க எலும்புகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல படிக்க போறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, இதுதான் மண்டை ஓடு. அப்புறம் இது ரிப்ஸ், இது பேக் போன். நல்லா பாத்துக்கிட்டீங்களா? அப்புறம் இது கையில இருக்கிற எலும்புங்க. நல்லா பாருங்க, இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? Aquanus? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் தனியா இருக்க விட மாட்டேங்கிறான். என் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் மேல ஒரு பேட் ஸ்மெல் வருது. என்னால அவனை ஹர்ட் பண்ண முடியாது. அதுக்காக அவனை எந்நேரமும் என் கூடவே வச்சிட்டு இருக்க முடியாது. நீ இப்படி யோசிச்சு பாரு ஜானஸ். சில விஷயங்கள் அக்வானஸால தான் நடக்குது.
கடல்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே. கவனிச்சியா? fish in the sea. கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவனை விட்டு கொஞ்ச நேரம் தனியா இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கணும். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஜானஸ் பின்னாடி சுத்துறது கொஞ்சம் நிறுத்து. புரியுதா? ஆனா ஜானஸ் என்னோட ஃப்ரெண்ட். அதெல்லாம் நீ சொல்லாத. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. ஜானஸ் உன்னை பிடிக்கல. அவளுக்கு இனிமே உன்னை பார்க்கிறதுக்கு விருப்பமே கிடையாது. உன் மரமண்டைக்கு அது புரியுதா? என்ன சொன்ன? ஆமா, அவளுக்கு உன்னை பார்க்கிறதுக்கு விருப்பமே இல்ல. அவளை தனியா விட்டுடு, இல்லனா உன்னை என்ன பண்ணுவேன்னு. ஹலோ பாய்ஸ், இங்க 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக எலியட்ட நான் அடிக்க வந்தான். ஓ, பிளே ஃபைட்டிங் தானா? ஓகே ஓகே, போயிட்டு வாங்க. அக்வானஸ், நீ எனக்கு உன்னுடைய அண்டர் வாட்டர் வேர்ல்ட பத்தி சொல்றியா? எனக்கு அத பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா இருக்கு. ஆக்சுவலி சார், அத பத்தி அப்புறமா சொல்றேனே. நான் உடனே போய் ஒருத்தரை பார்க்கணும். ஓ வெல், போயிட்டு வா, நீ தாராளமா போயிட்டு வா. உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். எவ்வளவு நேரம் பார்த்தாலும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ என்ன பண்ண? உன்னை தனியா விட சொல்லி அவங்க கிட்ட சொன்னேன். அவ்வளவுதான். ஓ நோ, அவன் ரொம்ப பாவம். ஆனா நீ அததான் விரும்புவன்னு நினைச்சேன். நான் போய் அவனை தேடணும். அவனை அப்படியே விட்டுற முடியாது. இவளுக்கு என்ன பிரச்சனை? அவன் பின்னாடியே வரான்னு அவ தான் சொன்னா. இப்ப அவனை தேடி போயிட்டு இருக்கா. அவ ஸ்விம்மிங் ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்துருவான்னு நினைச்சுக்கோங்க. போய் எல்லாரும் கிளம்புற வழிய பாருங்க. அக்வானஸ், அக்வானஸ். அவன் எங்க போயிருப்பான்? எனக்கு தெரியும். அக்வானஸ். அக்வானஸ், நான் சொல்றது கேளு. நான் எலியட் கிட்ட அப்படி சொல்லவே இல்ல. அது எனக்கு தெரியும். ஆனா நான் வந்தது அதனால இல்ல. நான் இந்த மாதிரி இடத்துல இருந்தது இல்ல. உங்க பழக்கம் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எல்லாம் என்னோட தப்பு தான். இல்ல, உன் தப்பு கிடையாது. பரவாயில்ல, விடு. இப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இது என்னோட உலகம் இல்ல. நான் இப்ப உடனே தண்ணிக்கு போகணும். அதுதான் என்னோட உலகம். நீ திரும்பி போறியா? நான் முயற்சி பண்ணேன், ஆனா என்னால முடியல. நான் எப்படி திருப்பி தண்ணிக்குள்ள போறதுன்னு தெரியல. அது நடக்குமானும் தெரியல. கவலைப்படாத. அது நடக்க வழி இருந்ததுன்னா நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம். ஒருவேளை வழி இல்லைன்னா கவலைப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் ஜானஸ், நீ தான் என்னோட ட்ரூ ஃப்ரெண்ட். இங்க பாரு ஜானஸ், என்னோட கால் மாறுது. எனக்கு என்னவோ நடக்குது. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் என் வீட்டுக்கு போக போறேன். நான் உன்னை மறுபடியும் பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்கலாம். பாய் ஜேனஸ். பாய். நான் எப்பவும் உன்னை மறக்க மாட்டேன். ஏய், நீங்க தான் இருக்கியா? சீக்கிரமா ரேஸ் ஆரம்பிக்க போகுது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஓ ஜெனஸ், இது உன்னோட டர்ன். ஓ ஜெனஸ், இது உன்னோட டர்ன். கம் ஆன்.
நல்லா புடிச்சுக்கோ, ஓகே? ஏய் சீக்கிரம் போ. ரெடியா? ரெடி. Video by visualcityblogs.com. எனக்கு டைம் ஆயிடுச்சு ஜெனஸ். எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணு. நீ ஸ்விம் பண்ண கத்துக்கணும். நான் ப்ராமிஸ் பண்றேன். சரி, நான் ஸ்விம்மிங் கத்துக்க இது எனக்கு உதவி பண்ணும். எனக்கு ஒரு விஷயம் புரியல ஜெனஸ். நீ ஸ்விம் பண்றத பார்த்தேன். ரொம்ப நல்லா ஸ்விம் பண்ற. ஏதோ சுமாரா தான் பண்ணேன். சுமாரா நான் சொன்னேன்.